நம்ம அது சொன்னது மாரி இப்போ பூந்தமல்லியில ஒரு டீ கடையில அந்த அடுப்பு வச்சு யூஸ் பண்றாங்கன்னு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. இப்ப நெறைய நியூஸ் சேனல்லலாம் எடுத்து போட்டுருக்காங்க. சரி இது வந்து மாற்று. இப்ப எப்படி பெட்ரோல், டீசல் வரும்போது மாற்றுக்கு எலக்ட்ரிக்கல் வருதோ, நம்ம இந்த தற்சார்பு இதுதான் தற்சார்பு முறை. இந்த மாரியான தற்சார்பு முறை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தப்பே இல்ல. சிலிண்டர் யூஸ் பண்றதுன்னா, வீட்டு உள்ள அந்த புகை இதெல்லாம் இல்லாம இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருந்தது. இதுவுமே நாளைக்கு மாறும். அரசாங்கம் வேற ஏதாவது முடிவு எடுப்பாங்க இந்த விஷயங்கள்ல. ஏன்னா, இது என்னன்னா, ஒரு 100 பேருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்ல. 140,00,00,000 மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். நீங்க ஒரே நைட்லயே எல்லாத்தையுமே மாத்த முடியாததெல்லாம் வாய்ப்பு இல்ல. டச் வுட் இப்ப வந்து ஈரான்ல வந்து அந்த தலசந்தி இத வந்து மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்றதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட்ல வந்து மற்ற நாடுகள் அதாவது யு யுஎஸ் அண்ட் இஸ்ரேல தவிர மற்ற எல்லாருக்கும் அ வந்து ஓப்பன் பண்றதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து விடுறோம்ன்னு. இது நடந்துச்சுன்னா, நமக்கு இந்த ஷார்ட்டேஜ்ன்னு இருக்காது. ஆனா, இதுல என்ன மேட்டர்ன்னா, இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்த விலை உயர்வால விலை ஏற்றங்கள் இருக்கும். இது தவிர்க்க முடியாத விஷயங்களா இருக்கும். அரசாங்கம் ஏற்கனவே இருக்க ரிசர்வ வச்சு ஒரு 1 1/2 வருஷம் 1 1/2 மாசம்லேருந்து 2 மாசம் வந்து அத அதுக்குள்ள இது வந்துட்டாலும் ஷார்ட்டேஜ் வந்து இருக்காது. வாய்ப்பு கம்மியாகும். ஆனா கொஞ்சம் விலை வந்து ஏறதுக்கான